ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மே 4 and 5 வந்து எடுத்திருந்த வீடியோ தான் இது. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தப்போ என்கிட்ட வந்து EVN டேப்லெட் அப்போ இல்லை, அதனால வந்து நான் அதில் ஆட் பண்ணலை. அம்மா வந்து இந்த EVN டேப்லெட் வந்து போட்டுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 2-3 டேப்லெட்ஸ் எடுத்து தான் நான் வந்து எண்ணெயிலலாம் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டோம். எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிரேவிங்ஸ் இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இந்த மே மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணவே இல்லை. அடுத்து ஜூனில் வந்து பையனுக்கு ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணுன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அதை வந்து பாதி எடுத்து பிரியாணிக்கும் பாதி எடுத்து வந்து குழம்புக்கும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அம்மா ஊர்லேருந்து வரும்போது சின்ன வெங்காயம் விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குழம்புக்கு வந்து கட் பண்ணி போடலான்றதுக்காக உரித்து கொடுத்துருந்தாங்க. சின்ன வெங்காயம் போட்டு தான் வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நான் இது வந்து ஈவினிங் தான் எடுத்தேன். ஈவினிங் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து காஃபி போடலான்ட்டு வந்திருந்தேன். பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு மீதி தான் இருக்குது. நான் வந்து சமைக்கிறது வீடியோ எடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் வீடியோலலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து மே 5 அன்றைக்கி எடுத்தது. மார்னிங் எழுந்திரிச்சிட்டு சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறமா அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நாள் வச்சுருந்த சிக்கன் குழம்பு வந்து கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ அம்மா வந்து அதை சாப்பிட்டுப்பாங்க. அம்மா வந்து புளி அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்கன்றதுனால எனக்கு பசங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக ரசம் வச்சுக்கிட்டேன். அது இல்லாத வந்து நாள் வந்து அரைச்சிருந்த துவையல் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. இது வந்து ஊறுகாய் மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்லாம் இல்லையா, அது அப்பப்போ சூடு பண்ணி நாங்கள் வச்சுருந்தோம் துவையல். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எந்த கண்ட்ரி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா சவுத் கொரியா தான் போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து 5 years ஒன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. 2019 வந்து லாஸ்ட்டாக போயிட்டு வந்தாங்க. இப்போ இந்த இயர் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. 2019 போயிட்டு வந்த பேச்சு ஏதாவது கொஞ்சமாச்சும் திங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த தடவை போயிட்டு அங்கேயும் வேலை தான் அதிகமாக இருந்ததுனால ஒன்றுமே வாங்கிட்டு வரல. அதனால நான் எதுவுமே வந்து வீடியோ ஷூட் பண்ணல. எனக்காக ஒரு 2 ட்ரெஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இருக்கும் இல்லையா, ஷீட்டு, அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் கீ செயின்ஸ் கொஞ்சம் இருந்தது, அது மட்டும்தான் வாங்கிட்டு வந்தாங்க, வேறு ஒன்றும் வாங்கிட்டு வரல. லாஸ்ட் டைம் 2019 போயிருந்தப்போ எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து செம்ம ஒர்த்து. அது நம்ம ஊர் பைசாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 40,000 கிட்ட வந்து இருக்கும். அது நான் அதை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஹேண்ட்பேக்ஸ் வீடியோஸ்லாம் தனியாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். நான் தோரணம்லாம் வந்து பின்னுறேன் இல்லையா, அது வந்து எனக்கு வெயிட் பார்க்கறதுக்காக ஒரு மிஷின் தேவைப்பட்டது. அதுவும் இல்லாத நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் வந்து டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காகவும் இந்த மிஷின் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் இது மாதிரி வாங்கியிருந்தேன், அது கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 months கழித்து தான் வந்து இதை இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நல்லாவே மெஷர்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நல்லா வருது. பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பட் ஓகே ப்ராடக்ட் தான் வந்து இது. மெஷர்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கிறதுனால. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பேட்ரி அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்சல் வந்துச்சு, ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாலே என் பசங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் மெஷர் பண்ணுறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்கன்னு சொன்னால் என்னென்னலாம் தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரிமோட்டு, இந்த சிசர், இது மாதிரிலாம் தூக்கிட்டு வந்து கொடுத்து இதெல்லாம் வெயிட் போடுங்க, இன்னும் நிறைய கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஆல் அவுட் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சு வெயிட் போடுங்க அப்படின்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் நான் தான் வந்து இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து நம்ம ஸ்டாண்ட் வைப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை வச்சு வெயிட் போடுங்க, அதை வச்சு வெயிட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நான் உள்ளன்ஸ்லாம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாமே கொஞ்சம் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. இது நார்மலாக பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே ஷாப்பில் வந்து 50 கிராம்னு சொல்லுவாங்க. அவங்களும் நம்ம மொத்தமாக வாங்கும்போது ஒரே மொத்தமாக தூக்கி வச்சு தான் வெயிட் போடுவாங்க. இந்த ப்ளூ கலரில் வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணது போக மீதி இருந்தது. க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக வந்து மெஷர் பண்ணுறேன். ஒரு 50 கிட்ட கரெக்டாக தான் இருந்துச்சு. 48-50 வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நார்மல் பண்டல்லாம் வாங்குவோம்ல, இது வந்து எங்கள் அம்மா 25 கிராம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு, 25 கிராம்ஸு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஷூ வந்து வாங்கியிருந்தேன். கட் ஷூ மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். ஆனால் இது வந்து எனக்கு குவாலிட்டி பிடிக்கவே இல்லை. 200 சம்திங்கில் 2 பேர் ஆஃப் ஷூஸ் வந்து கிடச்சிது. பட் வந்து குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை.
நான் வந்து அதை ரிட்டன் பண்ணிவிட்டு நான் வேறு வந்து ஆர்டர் போட்டு அதுவும் இப்போ நான் ரிசீவ் பண்ணிட்டேன். அது நான் உங்களுக்கு இன்னும் அடுத்த வர வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரிவ்யூ பார்த்தப்போ வந்து ஷூ வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னதால தான் வந்து வாங்கினேன். ஆனால் ரொம்பவே வந்து ரஃப்பாக இருக்குது. உள் சைட்லாம் பார்த்திங்கன்னா கால்லாம் வந்து ஒரு மாதிரி எரிச்சல் தரும். இது வந்து கண்டினியூஸாக நம்ம போட்டிருந்தோம்னா அந்தளவுக்கு ரொம்ப வந்து ரஃப்பாக இருந்துச்சு. பின்னாடி வந்து எல்லாமே ஓகே தான். பட் வந்து ரொம்ப ரஃப்பு. அந்த உள்ளே இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியே இல்லை. நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் இதுலேயே வந்து நான் மீஷோலேயே தான் அடுத்ததும் வாங்கியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோல்லாம் வந்து நல்லா குஷன் வச்ச மாதிரி நம்மளுக்கு பேக் வந்து சப்போர்ட் இருக்க மாதிரியான ஒரு ஷூ தான் நான் வந்து அடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அது வந்து ஒரு பேர் ஆஃப் ஷூ வந்து 200 சம்திங்கிற மாதிரி நான் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக இது வந்து நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்களா இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். கம்மியான விலையில் வேணும் அப்படின்னா ரொம்ப ரஃப்பாக தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.